தனிப்பட்ட பாவங்கள். உங்கள் இறைவனுடன் உங்கள் உண்மையான உறவை அறிய விரும்பினால் நீங்கள் தனியாக இருக்கும்போது எப்படி இருப்பீர்கள் என்பதை கவனியுங்கள். யாரும் இல்லாத போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பாருங்கள். உண்மையான முஃமின் தனிமையில் கூட ஜிக்ரும் இறை வழிபாடு செய்து கொண்டும் இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், என் உம்மத்தில் சிலர் மறுமை நாளில் ஒரு மலை போன்ற அளவு நல்ல அமல்களுடன் வருவார்கள். ஆனால் அல்லாஹ் அவற்றை தூசியை தட்டுவது போல் தட்டிவிடுவான். இதற்கு காரணம், அவர்கள் தனியாக இருக்கும்போது அல்லாஹ் எதனை செய்யக்கூடாது என்று தடுத்திருந்தானோ அதனை செய்து பாவத்தை தேடிக்கொண்டவர்கள். பொதுவான இடங்களில் நாம் ஒரு முஃமினாக இருப்பது எளிது. ஆனால் நாம் தனிமையில் இருக்கும்போது தான் நமது ஈமான் எந்த அளவு ஒரு வலுவான ஈமானாக இருக்கிறது என்பதை நம்மால் அறிய முடியும். எனவே தனிமையிலும் நீங்கள் அல்லாஹ்வை நினைத்து கொண்டும் திக்ர் செய்து கொண்டும் பாவத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொண்டும் இருக்க வேண்டும் என்பதை கூறி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.